ஸ்மைலிங் மேனுங்க சரத்குமார் அவங்க லீட் ரோல் பண்ணிக்கிறாரு. என்ன ஒன்லைன் ஸ்டோரினாக்கா ஓபன் பண்ணா சரத்குமார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவருக்கு நினைவெல்லாம் 1 வருஷம் தான் இருக்கும். நார்மலா ரெஸ்ட் எடுத்தா அந்த நேரத்துல வந்து ஸ்மைலிங் கில்லரை வந்து சீரியல் கில்லர் தொடர்ந்து நடக்குது. ஆல்ரெடி நடந்த ஸ்மைலிங் கில்லர் மாதிரி இருக்கு. இது வந்து சரத்குமார் எழுதின புக்கு பார்த்து காப்பி பண்ற காப்பி கேட் என்னன்னு ரெஃபரன்ஸ்க்காக சரத்குமார் உள்ள இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரா ஸ்மைலிங் வரலாம் யாரு என்னங்க? எல்லா படத்துலயும் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வில்லனை இன்டர்வெல் இருந்து காட்டுவாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து காட்டுவாங்க. இந்த படத்துல வந்து வில்லனை வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் தான் காட்டுறாங்க. பட் பரவாயில்ல. பட் வில்லனுக்குன்னு பெரிய ஸ்டோரிஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அவன் ஏன் சைக்கோன அதுக்கெல்லாம் ஜவ்வா போட்டு இழுக்காம கியூட்டா ஒரு நீட்டா சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி டீசென்டான ட்ரை தான். யாரு அந்த ஸ்மைலிங் கில்லர், எதுக்கு அவன் இப்படி சாவடிக்கிறான்றது படம் மொத்தம் நம்ம சஸ்பென்ஸா கூட்டு போய் ஃபைனலி அவர் கண்டுபிடிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? அவரோட மெமரிஸ் என்ன ஆச்சு? இதுதாங்க ஓவராலா இந்த மூவி ரிவ்யூ. தேங்க்யூ.